பட்டாலிங் ஜெயா போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் இலாக்கா முறையான வழிமுறைகளை அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOPயை பின்பற்றாமல் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் மிரட்டி பணம் பறித்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டை போலீஸ் விசாரித்து வருகிறது. நேற்று மதியம் 1 மணி அளவில் இன்சே அப்துல் எனும் பெயர் கொண்ட பயனரின் ஃபேஸ்புக் பக்கத்தில் இது தொடர்பான வீடியோ ஒன்று பகிரப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளது இந்த வீடியோவில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி டமான்சாரா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆப் தாபேஸ் நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பிளாங்கி டாமான்சாராவில் சோதனையில் ஈடுபட்டதாக போலீஸ் உறுதிப்படுத்தியது. எனவேதான் இவ்விவகாரத்தை விசாரிப்பதற்காக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருப்பது நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். வைரலாக பகிரப்பட்ட இந்த ஃபேஸ்புக் பதிவில் 4 அதிகாரிகள் தங்களது வீட்டை சோதனையிட்டதாகவும் வீட்டிலுள்ள CCTV கேமராவை சேதப்படுத்தி அதன் மெமரி கார்டையும் அபகரித்து கொண்டதாகவும் மேலும் 12,000 ரிங்கிட் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அந்நபர் பதிவிட்டிருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.